ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாக்லின் வந்து சேஃப்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது அப்போதைக்கு இப்போ வரைக்கும் லைவில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் போட்டேன். பட் ஆனால் மிட்வீக் எவிக்ஷனில் ஜாக்லினை எவிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது தான் எனக்குமே. ஏன்னா அதுக்கு நான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஜாக்லினை வந்து ஸ்கெட்ச் போட்டு இந்த வாரம் வெளியில் எடுத்துடணுன்றதுக்காக தான் சேனல் இந்த பணப்பெட்டி விஷயத்தையே வச்சுருப்பாங்களோ அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் கேர்ள்ஸ் யாருக்காவது போட்ட ஸ்கெட்சில், அதாவது பவித்ராவோ சௌந்தர்யாவோ ஏதோ ஒரு கேர்ளில் வந்து எப்படியோ அவங்க வீக் பண்ணிடணும், 3 பாய்ஸும் உள்ளே கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத அந்த விஷயம் வந்து முக்கியமாக முத்துவ விஷாலையும் கொண்டு போயிடணும். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த டாப் 3ல கூட, அதாவது மற்றவங்களை யாரை கொண்டு போகணும் அப்படிங்கிறத விடவும் இவங்கள கொண்டு போகக்கூடாதுன்றதுல தான் வந்து டீமும் சரி உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் சரி ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. அந்த ஒருத்தரை வந்து யாரை வந்து எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா அது ஜாக்லின் தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இது நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத விட இதை எப்பயோ அவங்க எப்பத்துலேருந்தோ பண்ண ட்ரை பண்ணாலுமே நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இத்தனை வாரம் நாமினேஷனில் வந்து ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஜாக்லின் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறத விடவும் அவங்க ஒரு ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, இது வந்து ஜூலியும் வந்து 13 வீக்ஸோ 14 வீக்ஸோ நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படின்னும் போது இவங்க வந்து டோட்டலாக ஃபுல்லாக எல்லா வாரமே நாமினேஷனில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹிந்தி பிக் பாஸ்லேயும் இது நடந்திருக்கு. ஆனால் ஹிந்தி பிக் பாஸில் 14th வீக்கோ 15th வீக்கோ ஏதோ ஒரு எலிமினேட் ஆகிட்டாங்க போல இருக்குது. பட் ஆனால் இது வரைக்கும் எலிமினேட்டே ஆகாத ஜாக்லின் வந்து இந்த வாரம் வந்து நாமினேஷன் அப்படின்னு எல்லா வாரமும் வந்தாலும் இந்த மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்சில் ஜாக்லின் அந்த ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிட்டாங்கன்றதுக்காகவும், இல்லை ஜாக்லின் டாப் 5ல் இல்லை டாப் 3ல கூட நாங்கள் கொண்டு வர மாட்டோம், அதுக்கான டிசர்விங்காக எங்களுக்கு அதை விட பெஸ்ட் கண்டஸ்டன்ஸாக முத்து இருக்காங்க, விஷால் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனாக தான் இருக்கும். அப்படின்னா மிட்வீக் எவிக்ஷனில் அவங்க எதை வச்சு இதை பண்ணுவாங்க, எதை பேஸில் வச்சு பண்ணுவாங்கன்னு தெரில. மேபி அந்த பணப்பெட்டி விஷயத்தில் வச்சு பண்ணுவாங்களா, அவங்க அதுக்கு ட்ரையே பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ பவித்ராவை எடுத்துட்டாங்க, சௌந்தர்யாவும் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம போது பண்ணலன்னு பண்ணுவாங்களா, இல்லை அவங்க எவிக் பண்ணோம் டிசைட் பண்ணப்போ காரணம் அவங்களுக்கு கிடைக்காது, 1008 காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதுக்கான டாஸ்க்கை கூட அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. அவங்க யாரை எவிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டாஸ்க்கையும் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. எனக்குமே ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக பிடிக்கும். என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லியிருப்பேன், டே 1லேருந்தே அவங்க தான் போது அந்த ப்ளே அவங்க கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த 3-4 வீக்ஸாக அவங்க ப்ளே இல்லை, அவங்க முத்துவோட அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கும் நேற்று நடந்த ஒரு சில டாஸ்கில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் கூட அவங்க முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்றத விடவும், முத்துவையும் சரி மற்றவங்களையும் சரி அவங்க யாரையுமே பின்னாடி பேசினது கிடையாது. அவங்கள ட்ராமா குயின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க விஷயமா இருந்தாலும் சரி அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, இல்லை நிறைய பேசியிருக்காங்க. அதனால் அவங்கள பிடிக்கலன்னா அதே இடத்துல நிறைய மேனிப்புலேட்டிங் கிங்காக இருக்கிற அந்த பெரிய கிரேட் மேனிப்புலேட்டராக இருக்கிற முத்துவை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா, தனக்கான விஷயத்துக்கு பேசின ஜாக்லினை ஏன் பேசலை, இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் வாயாக இருந்து பேசின முத்து ஏன் பிடிக்குதுன்னா, இந்த இடத்துல முத்துவோட பிஆர் டீம் நல்லா வேலை செஞ்சுருக்கு. ஜாக்லினோட ஃபேன்ஸ் பிடிக்குதுன்னு சொன்னாலுமே அவங்களுக்கான ஓட்டிங் பேங்க் இல்லை அப்படின்ற இடத்துல ஜாக்லின்கான ஓட்டிங்லையுமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமே அவங்க ஓட்டிங் கம்மியாக தான் இருக்குது, சட்டிலாக தான் இருக்குது அவங்க கேம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதில் மிட்வீக் எவிக்ஷன்னு சொல்லும்போது இது இன்றைக்கான எபிசோடில் வருமானு எனக்கு தெரியல. நாளைக்கான, அதாவது எனக்கு லைவில் எந்த கன்ஃபர்மேஷனும் வரலை, ஆனால் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிட்வீக் எவிக்ஷன்னு கண்டிப்பாக ஒன்று வைப்பாங்க அப்படின்னு வந்து பணப்பெட்டி வச்சுருந்தா அதை எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வெளில போயிடுவாங்கன்னு ஒன்று நடந்திருக்கும். ஆனால் பணப்பெட்டி டாஸ்க்கே இப்படி போயிட்டு இருக்க பட்சத்தில் இதில் யாருமே வந்து அவுட் ஆகலை, எல்லாருமே பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இல்லை சௌந்தர்யா மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் வெளில போய் தான் ஆகணும். டாப் 5 தான் வந்து ஃபினாலிக்கு வருவாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ட்ராப்குள்ள ஜாக்லின் தான் மாட்டிடுவாங்களோ, இல்லை ஜாக்லினை மாட்ட வைக்கிறதுக்காக தான் அந்த பணப்பெட்டின்ற ட்ராப்பே வந்ததுன்னா இது கண்டிப்பாக அன்ஃபேர் அப்படிங்கிறத விடவும் கேர்ள்ஸ்க்கு நடந்த ஒரு பெரிய அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கேர்ள்ஸ் டீமில் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் ஜாக்லின் தான். பாய்ஸ் டீமில் எப்படி முத்து இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் ஜாக்லின் இந்த சைடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா கொஞ்சம் கேமை இம்ப்ரூவ் பண்ணாங்க. பவித்ரா கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இவ்வளோ தூரம் வந்தாலுமே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பிளேவை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தது ஜாக்லின் தான் அப்படின்னும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அதுதான் நான் இந்த ரிவ்யூ பண்ணுறதே 1 வீக் முன்னாடியிலேருந்து விட்டுலாம் நினச்சேன். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஜாக்லின்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்க போகிறதில்ல. டைட்டில் இதை நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது ஜாக்லின் வந்துடணும் கடவுளில் வேண்டிட்டு இருக்கேன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு
சாரி அவங்க மேலா ஃபீமேலான்னு தெரில, எனக்கு அது தெரியல. அதனால நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, வேண்டிட்டு இருக்கேன் வரணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லின் பற்றி நிறைய பேசுங்க, உங்களை ட்ராமா குயின் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். ஃப்ரெண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே முத்து அண்ட் ஜாக் ஆர் யூனிக் பிளேஸ்னே ஸ்டார்டிங்கில் ஒன்று போட்டிருப்பேன். பட் ஆனால் அந்த இடத்துல முத்துவோட ப்ளே போக போக அன்ஃபேராக இல்லைன்னும் போது எனக்கு அது பேச இஷ்டம் இல்லை. அவரோட தப்புங்களை மட்டும்தான் நான் எடுத்து வச்சேன். ஜாக்லினோட தப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் டிசர்விங்னு வரும்போது முத்துவை விடவும் யார் எஃபோர்ட் போட்டா அப்படின்ற இடத்துல வரதை விட அந்த எஃபோர்ட்டு பொட்டென்ஷியலாகவும் ஃபேராகவும் அறத்தோடையும் போட்டது யாருன்னு பார்த்தா ஜாக்லின் தான். அப்படின்போது அஸ் எ கேர்ளாக அவங்க செம்ம டஃப்பு முத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய முத்து கூட கான்ட்ரவர்சிஸ் ஆகிருக்கு. ஆனால் எப்போ அவங்க முத்து கூட சேர்ந்து சட்டிலாக ஒரு கேம் ஆட ஆரம்பித்தாங்களோ அப்போயோ அவங்க கேம் டவுன் ஆயிடுச்சு. அவங்களுக்கான ஓட்டிங் இந்த 3-4 வீக்ஸாக இல்லவே இல்லை. ஆனால் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அவங்க யார் பக்கமும் சேரலை, அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ இன்றைக்கி நேற்று நடந்த டாஸ்க்லலாம் கூட முத்துவோட அந்த கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஜாக்லின் வந்து ஒன்று பவித்ரா மாதிரி நியூட்ரலாக யாரையும் வந்து பக்கத்துலேயோ வச்சுக்காமல் யாரையும் குறையும் சொல்லாமல் ஒரு நியூட்ரலாக ஒரு விஷயம் பண்ணிடணும். இல்லை சௌந்தர்யா மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்டை எடுத்து, அதாவது இப்போ கேம் இவ்வளோ நாள் ஆனது வேறு, இப்போ இந்த க்ரூஷியல் வீக்காக இருக்கிற இந்த வாரத்துலேயும் சரி போன வாரத்துலேயும் சரி ஓட்டிங் பேங்க் தான் இந்த ஒரு கேமை கொண்டு போகும். அப்படின்னும் போது தனக்கான ஓட்டிங்கை எப்படி வாங்கணுன்றதுல வந்து ஜாக்லின் வந்து சரியாக நடந்துக்கலையோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி முத்துவோட இது என்னதான் ஓட்டிங் ஆர்கானிக் ஓட்டிங் ஜாக்லினுக்கு வருது அப்படின்னு வந்து நம்மளுக்கான சின்ன சேனலே நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலுமே அந்த பிஆர் ஓட்டிங்க்கு நடுவில் ஆர்கானிக் ஓட்டு கண்டிப்பாக எடுபடாது அப்படிங்கிற உண்மை தான் இப்போ இந்த ஜாக்லின்கான அந்த ஓட்டிங்கில் இருக்க டவுன்ஃபாலாக நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னும் போது பிஆர் அதாவது பொய் கூட உண்மை எப்பயுமே மல்லு கட்டி தான் ஜெயிக்கணும்னா அந்த மல்லு கட்டுற அந்த ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கணும்னா இப்போ வந்து அந்த ஸ்பேஸ் 1 வீக் தான் இருக்குது ஃபினாலிக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல இல்லை இதில் வந்து ஃபுல் பங்கு பிபி டீமோட தான் இருக்குது அப்படின்னா ஜாக்லினை தூக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறத மீறி முத்து டைட்டில் வின்னர்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த கேமை வந்து 7th வீக் 8th வீக்லேருந்தே ஆடிட்டுருக்காங்கன்னா இதில் முட்டாளான நம்மளும் வந்து இந்த ஆடியன்ஸாக நம்மளும் இங்கே முட்டாளாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ இந்த கேமில் மட்டும் இல்லை சொசைட்டிலையுமே கேர்ள்ஸ்க்கான ரெக்கக்னேஷனுக்கு நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அது கிடைக்கும் நம்பிக்கையோடு தான் நம்ம போராடணும். அப்படின்னும் போது அது கிடைக்கும் போது சந்தோஷம், ஆனால் கிடைக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போராடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இதில் ஜாக்லின் வின்னர் ஆகணும்னு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம். ஆனால் அவங்கள ரன்னராக கூட இல்லை டாப் 5ல் கூட நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு பிபி டீம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வகையில் இது இப்படி இல்லாமல் இருந்து அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கலை. டாப் 3ல் ஜாக்லின் வின்னர் கண்டிப்பாக போகிறதில்ல, அட்லீஸ்ட் டாப் 3லையாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து அப்படி ஒரு அதிசயம் நடந்தால் கடவுளுக்கு நன்றி தேங்க்ஸ் சொல்லலாம். பட் ஆனால் அது பிபி டீம் தான் டிசைட் பண்ணணும் போது நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வெளில போனப்புறம் அவங்களுக்கான ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்புவோம். அவங்க எதிர்பார்க்குற சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சி அவங்க டைட்டில் வின்னரை விடவும் அது முத்துவாக இருந்தாலும் சரி விஷாலாக இருந்தாலும் சரி அவங்கள விடவும் பிரைட்டாக வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவங்க எந்த ஸ்டெப்பு சொசைட்டியில் எடுத்து வச்சாலும் ஒரு சக்ஸஸ்க்கான ஸ்டெப்பாக ப்ரொடக்டிவாக நியாயமாக அதுக்கு நம்மெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம இந்த விஷயத்தை என்ன சொல்கிறது ஒரு கேமாக பார்த்துட்டு இதுலேருந்து வெளில வந்து நம்ம விஷயத்தை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை நான் எல்லாருக்கும் வைக்கிறேன். அதே மாதிரி ஜாக்லினை திட்டினா வந்து எனக்கு அழுக வந்துடுது அப்படி இப்படிலாம் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க. நான் அகெயின் திருப்பி சொல்கிறது அதுதான், இது வந்து ஒரு கேம் ஷோ. வெளில போய் இப்போ நம்ம என்ன தான் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணாலும் முத்துவே ஜாக்லினே முத்துக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வின் பண்ணலாலும் பரவாயில்ல முத்து வந்தால் ஓகே தான் அப்படின்னு அவங்களே அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசி ஃபீல் பண்ணி நம்ம வந்து நம்மளோட மைண்டை டென்ஷன் ஆக்கிக்க வேண்டாம், மைண்ட் ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற இடத்துல நான் இது எல்லாருக்குமே ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் போட்டே இருந்தாங்க, பெருசாக ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஜாக்லினை பார்த்து பேசுங்க, அவங்கள எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு அழுகே வருது ஜாக்லின் யாராவது திட்டினா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சிஸ்டர் நான் கடவுளெல்லாம் வேண்டிக்கிறேன் ஜாக்லின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வின்னர் ஆகணும். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஜாக்லின் வின்னர் ஜாக் குயின் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் பெருசாக என்ன சொன்னாங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த ஷோ வந்து என்ன சொல்கிறது ஜாக்லினை டாப் 5லையும் கொண்டு வர போகிறதில்ல, டாப் வின்னராக கொண்டு வரதுங்கிறது வேறு. ஆனால் டாப் 5ல் கூட கொண்டு வர மாட்டாங்க, விஷால்லாம் வந்து நிற்கிறாங்க அதுக்கு. அப்புறம் டாப் 3லையும் கொண்டு வர மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. நானுமே கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ அப்படின்னு போட்டிருந்தேன். அதுதான் இப்போ உண்மையாக ஆக போகுது. அப்படின்னா அகெயின் இது ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி, மேல் டாமினேட்டட் ஷோ. இதில் நம்ம என்ன சொல்கிறது அட்லீஸ்ட் டாப் 6க்காவது ஒரு 3 கேர்ள்ஸை கொண்டு வந்தீங்களே, போன வாரம் 2 மேலே எவிக்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் 2 கேர்ள்ஸை எவிக்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் அந்த நியாயத்தையாவது கேர்ள்ஸ்
கேர்ள்ஸ்க்கு செஞ்சீங்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக இந்த ரிவ்யூவை நெக்ஸ்ட் இயரும் சரி, கடவுள் புண்ணியத்தில் இதுக்கான இந்த ரிவ்யூ ப்ராசஸை நம்ம வந்து ஒரு விஷயமா சோஷியல் மெசேஜாக நம்ம கன்வே பண்ணி கேர்ள்ஸை ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்கு கொண்டு வரதுக்கான விஷயத்தை பார்ப்போம். இது மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் நம்ம கேர்ள்ஸ்க்கும் ப்ரையாரிட்டி வேணும், கேர்ள்ஸ்க்கும் ரெக்கக்னேஷன் வேணும் அப்படிங்கிறது இந்த சின்ன ஷோவில் ஆரம்பித்து எங்கெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கே பேசுவோம். நிறைய மூவி ரிவ்யூஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஒரு சோஷியல் மெசேஜை கன்வே பண்ணுற விஷயமா இருக்கிற மூவிஸை ரிவ்யூ பண்ணும்போது கேர்ள்ஸ்க்கான ப்ரையாரிட்டி எடுத்து வச்சு கேர்ள்ஸ் இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கான விஷயத்தை விட்டு கொடுத்தா நம்மளுக்காக யார் பேசுவான்ற ஆங்கிள்லேருந்து எடுத்து யோசி, நம்மளுக்காக பேசித்தான் ஆகணுன்ற இடத்துலேருந்து யோசிங்க. அப்போ தான் விஷால் மாதிரி இருக்கிற ஜென்ஸும் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது அன்ஷிதா மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறத மீறி அங்கே நம்ம செய்கிறது தப்புன்னு புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிற அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கும் நடுவில் ஸ்ட்ராங்காக இருக்க கேர்ள்ஸ், டிசர்விங்காக இருக்க கேர்ள்ஸ் சொசைட்டியில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்து தங்களுக்கான ஸ்டாண்டை எடுக்கணுங்கிற கேர்ள்ஸ்க்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளும் நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம் கைஸ். தேங்க்யூ.